கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம் மகிமைப்படுவதாக. நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வழியா உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். வேதாகமத்தினுடைய ஒரு சின்ன சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு முறை ஒரு பெரிய திரள் கூட்டம் ஒரு தெருக்களிலே ஒரு பாடையை தூக்கிட்டு வர்றாங்க. அந்த பாடையை அவங்க தூக்கிட்டு வரும்போது அந்த பாடைக்குள்ள இருந்தது ஒரு வாலிபன். அந்த வாலிபனை சுத்தின எல்லாரும் புதைச்சிடலாம், அவ்வளவுதான், இவன் முடிஞ்சு போயிட்டான்னு எல்லாரும் தூக்கிட்டு வரும்போது அங்கே ஒரு தாயினுடைய கண்களிலே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என் மகன் இறந்துட்டான், இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவன் தான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த தாய்க்குள்ள இருந்திருக்க வேண்டும். எல்லோரும் அவனை புதைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு நோக்கமா இருந்துச்சு. அப்ப செத்து போயிட்டா புதைக்காம வேற என்ன பண்ணுவாங்க? அதுதான் எல்லாருடைய நோக்கம். ஆனா அங்கே ஒருவர் வந்து நின்று பாடையை தொட்டு நிறுத்துகிறார். அப்போ எல்லாரும் ஊருக்குள்ள சொல்லுவாங்க இல்லையா, பார்க்குறவங்க எல்லாம் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ அவரும் ஏதோ பார்க்கறதுக்கு வராரு போல இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது பாடையை நிறுத்தினவர் அந்த மரித்து போன செத்து போன வாலிபனோடு கூட பேசுகிறார். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். உயிரோடு இருக்கிறவனோட தான் எல்லாரும் பேசுவாங்க, செத்து போன ஒரு மனிதனோடு கூட எப்படி பேசுவாங்க? ஆனால் இயேசு அவனிடத்துல நின்று சொல்லுகிறார், வாலிபனை எழுந்துரு என்பதாக சொல்கிறார். அப்படின்னு அவர் சொல்லிட்டு உடனே வேதம் விதமாய் சொல்லுகிறது, இயேசுனுடைய சத்தம் அவன் காதுகளில் விழுந்தவன அவன் உயிரோடு கூட எழும்பினான். ஒருவேளை இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லைகளுக்குள்ள சில காரியம் மறைச்சு போயிருக்கலாம். இதுக்கு மேல இது சாத்தியம் இல்ல, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா இயேசுவினால் ஒரு புதிய உயிர்ப்பித்தலை உங்கள் எல்லைக்குள்ளே கொடுக்க முடியும். முடிந்து போயிட்டு இருந்து எதை எண்ணுகிறீர்களோ அதுல ஒரு பெரிய துவக்கத்தை அவரால் கொடுக்க முடியும். அவர் துவங்குகிறவர். நிச்சயமா உங்க எல்லைக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த தாயை போல ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கலாம். ஐயோ, ஒரே ஒரு காரியம் இருந்துச்சு, அதுவும் போகுதுன்னு. அந்த தாயினுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றின ஆண்டவர் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.